தியேட்டரில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு அப்படியே ஜாலியாக படம் என்ஜாய் பண்ணி பார்த்து. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது இது எதை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் பாயிண்ட் படம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அங்கேருந்து ஃபுல்லாக லாஃப்டர் தான். ஒரு மாதிரி கேரக்டராக எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயின் கேரக்டர்ஸ் பையன் பொண்ணு இவங்க 2 பேரும் சுற்றி ஒரு படம். ரொம்ப கண்டென்ட்டு, ஒரு ப்ரிமைஸு, அப்படி இப்படின்னு மிரட்டுற மாதிரி உருட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு பையன் பொண்ணுக்கான ஈக்குவேஷன், அந்த ஈகோ நம்ம பார்த்துருப்போம். அந்த குஷியிலேருந்து ஆரம்பித்து சொல்லலாம். இப்போது ஓமை கடவுளே, அப்புறம் இப்போ தலைவன் தலைவி, வட்டா குஸ்தி மாதிரி படங்கள், அந்த வரிசையில் எனக்கு வந்து ஆண் பாவம் ரொம்ப ஒரு சைடாக இல்லாமல், பயாஸ்டாக இல்லாமல், டைட்டில் மாதிரி இல்லாமல் ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. ஒரு சின்ன ஐடியாவை வச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்கு. ஸோ அது ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஆரம்பித்து இமீடியட்லி ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருது. எடுத்தோன்னே கதையை ரொம்ப சுற்றிலாம் வளைக்காமல் விஷயத்துக்கு டைரெக்டாக வந்துட்டு அங்கேருந்து நம்ம எல்லாருமே உட்கார வச்சிடுறாங்க அப்படின்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஆண் பாவம் பொல்லாதது. ஏன்னா கப்பல்னால ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது இயற்கை. கல்யாணம் ஆன புதுசில் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் புரிஞ்சிக்கும் போது வித்தியாசங்கள் கண்ணில் தென்படும். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரியோவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. விக்னேஷ் வந்து கிளைமேக்ஸில் அழகாக ஒரு ப்ரீச் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய இடங்களில் யங் கப்புள்ஸ்னு இல்லை, எல்லா கப்புள்ஸுமே வந்து மிகச்சிறப்பாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு படம் நம்ம லைஃப்பில் நடந்துருக்கக்கூடிய நிறைய யதார்த்தமான விஷயங்களை சிறப்பாக பேசுது. ரொம்ப நகைச்சுவையோடு பேசியிருக்காங்க. எனக்கு வந்து அந்த லாஸ்ட்டில் எஸ்பெஷலி 2 லேடிஸ், நம்ம தீபாவும் அவங்க அனுபமாவும் பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா 2 பேரும் பயங்கர கான்ட்ராஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் புட்டிங் த ஹோல் திங். அண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 பேரோட. ஆண் பாவம் பொல்லாதது தான். நீங்கள் ஏதோ ஒரு சீரியஸான படம் நினைக்க வேணாம், ஒரு ஜாலியான ஒரு படம். அட் த சேம் டைம் அதில் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் எப்படியெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஈஸியாக வந்துடுது, அதை எந்தளவு அவங்கள கொண்டு போய் விட்டுடுதுன்றதை ரொம்ப அருமையாக கலையரசன் காமிச்சிருக்காரு.